ஆக்சுவலா நாங்க எதுக்கு வந்தோம்னா, ஆனமலைக்கு யானையை பார்க்க தான் வந்தோம். யானையை பார்த்துட்டு காடை பார்த்து அதை கொஞ்சம் வீடியோ எடுத்து கொஞ்சம் எடிட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தேன். ஆனா எங்களுக்கே அறியாம ட்விஸ்ட், சரி சாமியை பார்க்கலாம் வந்திருந்தோம். சரி பக்கத்துலயே மாசாணி அம்மன் கோயில் இருக்கு, நல்லா தான் இருக்கும், வந்து பார்க்கலாம் வந்தா உள்ள என்ட்ரன் ஆகும்போது சீட்டு 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 சொன்னாங்க. சரி பைக்கே சீட்டு சொல்லி வாங்கலாம் வந்தா ஒரு சீட்டு சொல்லி ஏதோ எழுதி கொடுத்து 300 காசு வாங்கிக்கிட்டாங்க. ஐயோ ஐயோ. டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்னாச்சு? எங்க அப்பத்தா ஒரு பழமொழி சொன்னான், எலிதான் காயுதுன்னா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு. அதை நினைச்சேன், சிரிச்சேன். சின்ன சின்ன விஷயம் கொடுத்து ஒரு புடவை கொடுத்தாங்க, சின்னதா ஒரு பூ கொடுத்தாங்க, கொடுத்து ஏமாறிட்டாங்க. சரி போ வந்துட்டோம், சாமி நமக்கு இந்த மாதிரி விஷயத்தை கொடுத்துருக்காங்க, வழி தெரியல என்ன பண்றது பண்ணலான்ட்டு உள்ள வந்து சாமியை பார்த்து சாமியை அருள் பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கோம். இது கொஞ்சம் தெய்வ சக்தி கொஞ்சம் அதிகமா உள்ள சாமி தான். ஏதாவது நேற்று கடன், கல்யாணம் ஆகல, வேலை கிடைக்கல, அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா உலகம் அரிக்கிற உள்ள இது இருக்கு. அப்புறம் ஏதாவது பில்லி சுனியம் வீட்டுல ஏதாவது கொஞ்சம் விஷயங்கள் நடக்காம இருந்து ரொம்ப குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, வீடு கட்ட முடியல, ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த கோயிலுக்கு வாங்க, மிளகாரிங்க அரைச்சு முடிச்சுட்டு மனசுல இருக்கிறதான் சொல்லிக்கோங்க, நல்லது நடக்கும்னு சொல்றாங்க. பார்ப்போம் நடக்குதானு. நான் அதை அரைக்கல, சாமி மட்டும் கும்பிட்டு தான் போறேன். பார்ப்போம் நமக்கு சாமி என்ன அருள் கொடுத்தா. நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.